நேரத்துக்கு கால் பண்றான்? மச்சான் சொல்டா. ஆள் எதுக்கு எடுத்தாலும் செட் ஆகாதுன்னே சொல்றாடா. அவ கரெக்டா தான்டா சொல்றா, உனக்கு அவ செட் ஆவாதுடா. இவனுக்கு ஆள் இல்லைங்கிற கடுப்புல பேசுறானா இல்ல நமக்கு ஆள் இருக்குன்னு வைத்தறிச்சல்ல பேசுறானா? மொத்தம் இவனை கட் பண்ணுவான். சரி மச்சான், அப்புறம் கூப்பிடுறேன். டுபுக்கு. ஹலோ ஹலோ, எங்கடா இருக்க நீ? டாவா நீங்க? ஏய் லூசு, நான் உன் மாமா பொண்ணு பேசுறேன்டா. ஓ நீயா? சொல்லுடி. நான் சென்னையில தான் இருக்கேன், நீ எங்க இருக்க? நான் ஒரு கெஃபேல தான் இருக்கேன். சரி லொகேஷன் அனுப்பு, நாங்க வரேன். A few moments later. ஏய் ஹாய். என்ன திடீர்னு சென்னை வந்திருக்க? இல்லடா, நான் ஒரு இன்டர்வியூக்கு வந்தனா, அப்படியே உன்னையும் பார்க்கலான்னு பார்த்தேன். ஆமா, ஏன் டல்லா இருக்க? இல்ல எனக்கும் பிரீத்தாக்கும் செட்டே ஆகல. ஏன் நெகட்டிவா பேசிட்டு இருக்க? அட நீ வேற, ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது செட் ஆகாதுன்னு சொல்லியே சண்டை போடுறா. அவ்வளவுதானே, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. உன் கேர்ள் ஃப்ரெண்ட ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஏய் பாரு அவதான் கால் பண்றா. ஹலோ, டேய் எங்கடா இருக்க? நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோம்ல, ஃபர்ஸ்ட் கப் கெஃபேல தான் இருக்கேன். ஓகே 10 மினிட்ஸ் அங்கே இரு, நான் வரேன். நான் சொல்றத மட்டும் பண்ணு. இனிமே அவ வாயிலிருந்து செட் ஆகாதுங்கிற வார்த்தையே வராது. அவ உன் கூட பார்த்த உடனே அவ வாயிலிருந்து வர வார்த்தையே செட் ஆகாதுதான். அதான்டா மாப்ள நம்ம பிளானே. நீ என்ன பண்ற? எப்படியும் கை பிடிச்சுக்கோ. ஏண்டி கையை பிடிச்சி இப்படி பண்ணா லவ் இதே பண்ற மாதிரி மாதிரி ஆயிருமாடி? ஏய் ஆரன் சவுண்ட் கேக்குது, வந்துட்ட போல. ஏய் நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என் கை பிடிச்சி லவ் பண்ற மாதிரி நீ ஆக்ட் பண்ண அப்படியே. ஓகே. ஏண்டி இப்படியே வெறுங்கையில எவ்வளவு நேரம்டி பாலிஷ் போடுறது? ஏய் அவ அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிட்டே இருடா. பக்கா எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? காண்டாகும். இங்கே என் கூடயே இருந்திருக்கலாம். என்னடா பண்ணிட்டு இருக்க? அவ கையெல்லாம் பிடிச்சு பேசிட்டு இருக்க. அவ கிடக்குறா, இது நல்லா இருக்கு. முடிச்சுக்கலாம், இதோட எல்லாம் முடிச்சுக்கலாம். நிறுத்திக்கோ. நமக்குள்ள பின்னாடி பண்றது. இந்திரி நான் சொல்றது செய். ஓ, ஒரு பொண்ணு பையனுக்கு வந்து பேசினா இப்படியே சந்தேகப்படுவியா? நீ என்னடி சொல்றது செட் ஆகுது? நீ இப்ப நான் சொல்றேன்டி. ஐயோ அம்மா, சுச்சு சொதப்பிட்டானே இவனை வச்சு. நீ எவ்வளவு கீழே விழுந்து சீன் போட்டாலும் நான்லாம் அதுக்கு விழ மாட்டேன். செட் ஆகாதுன்னா செட் ஆகாதுதான். என்ன விட்டு. ஐயோ எப்பா, மூக்கு வேற பஞ்சர் ஆயிடுச்சு. அவ சொல்லி கொடுத்தது எல்லாம் பண்ணிட்டேன், என்ன பண்றதுன்னு வேற தெரியல. இதுக்கு மேல நம்ம உள்ள இறங்க வேண்டியதுதான். ஏய் உனக்கு தான் செட் ஆகாதுல்ல, போடி, நான் செட் பண்ணிக்கிறேன். This is too much டா. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். அவள விட்டு வா. ஏய் லூசு, ஹக் பண்ணு. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா? ரொம்ப ஓவரா போற. எனக்கு வர கோவத்துக்கு செட் ஆவாதுல. செட் ஆவாதுல. அப்படி சொல்லல. இனிமே சத்தியமா நான் அப்படி சொல்லவே மாட்டேன்டா. செட் ஆவாதுல. சொல்லு, செட் ஆவாதுல. ப்ளீஸ் செட் ஆவாதுல. ப்ளீஸ் இனிமே நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஐ ப்ராமிஸ் ப்ளீஸ். 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்ல. செட் பண்ணியாச்சு. இப்படி தாண்டா செட் பண்ணணும். இனிமே அவன் வாயில இருந்து செட் ஆகாதுங்கிற வார்த்தையே வராது. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை.